ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மறுபடியும் உங்களை இந்த வீடியோல சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ அப்ராட் போறவங்க வந்து ஸ்டில் ஒர்க்கிங் சர்டிபிகேட், சர்வீஸ் சர்டிபிகேட் சொல்லிட்டு நம்ம வந்து வாங்குவோம். இந்த ஸ்டில் ஒர்க்கிங் சர்டிபிகேட் அப்படிங்கிறது வந்து நீங்க டியூரிங் ஒர்க்கிங் பீரியட்லயே நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா வாங்குறோம், சரிங்களா? சோ அந்த டைம்ல நீங்க உங்ககிட்ட வாங்கும்போது இந்த டேட்ல இருந்து இப்போ வரைக்கும் எங்ககிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னமும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சுவாங்க, டேட் போட்டு அவங்க வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? அந்த ஸ்டில் ஒர்க்கிங் வாங்கி 3 மாசத்துக்குள்ள நீங்க வந்து யூஸ் பண்ணிருக்கணும். நீங்க இதை வாங்கி 6 மாசம் கழிச்சு திரும்ப போய் இதை அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அது வேலிடிட்டி கிடையாது. அந்த ஒரு ஸ்டில் ஒர்க்கிங் வந்து 3 மாசத்துக்கு தான் உங்களுக்கு வந்து வேலிடிட்டியா இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்க இதுல என்னெல்லாம் நீங்க நோட் பண்ணணும், உங்களுடைய பேர் கரெக்டா இருக்கா, எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த டேட்ல ஜாயின் பண்ணிருக்கீங்கிறதெல்லாம் நீங்க வந்து ஒர்க் பண்ணணும், நோட் பண்ணணும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ரிசைன் பண்றீங்க, அதுல என்ன செய்வாங்க அப்படின்னா சர்வீஸ் சர்டிபிகேட் மாதிரி என்ன செய்வாங்க கொடுப்பாங்க. அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் தான் அதுவுமே. சோ நீங்க வந்து எப்ப இந்த 2019 இந்த டேட் இந்த மாசத்துல இருந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிருக்கீங்க. சோ இத்தனை வருஷம் என்ன பண்ணிருக்கீங்க, என்கிட்ட வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஒரு 3 வருஷம் இல்ல 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம், எந்த டேட் கரெக்டா போட்டிருக்காங்களா, அவங்களுடைய பேர் கரெக்டா இருக்கா, இனிஷியல் கரெக்டா இருக்கா, ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டா இருக்கா, உங்க பாஸ்போர்ட்ல இருக்கிற மாதிரி அந்த பேர் இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே நீங்க வந்து செக் பண்ணிக்கணும். வார்டு எல்லாம் கரெக்டா போட்டிருக்காங்களா, சைன் கரெக்டா வச்சிருக்காங்களா, ஹாஸ்பிட்டலோட போன் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே வந்து கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு தான் நீங்க வந்து வாங்கணும். சப்போஸ் நீங்க இதை வாங்கிட்டு நம்ம வந்து டேட் ஆஃப் பர்த் அட்டாச் பண்ணும்போது பேர் வந்து மிஸ்மேட்ச் ஆகலாம், இல்ல அதுல டேட் வந்து மிஸ்மேட்ச் ஆகலாம். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் என்ன செய்யும், டைம் ஆகும். அதனால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட், ஸ்டில் சர்டிபிகேட் வாங்கும் போது நீங்க வந்து இதெல்லாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நோட் பண்ணணும். ஓகேங்களா? இதை மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய கிங் சேனல் ஆர் ஜெனி நர்சிங் கோச்சிங்க மறக்காம என்ன பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.